கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக நீதிபதிகளை விமர்சித்த 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் முரளி. முரளி, அந்த 3 பேர் யார், என்ன விவரம்? வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கடந்த மாதம் 27ஆம் தேதி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 41 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டு கரூர் மாவட்ட செயலாளர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே தமிழக போலீசார் அறிவிப்பு ஒன்றை அறிவித்திருக்கிறது. கரூர் விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் யாரேனும் பதிவு செய்தால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என அறிவிப்பு வெளியிட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 5க்கும் மேற்பட்ட நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மேல்முறையீடு செய்யப்பட்டது மதுரை நீதிமன்றத்தில். அப்பொழுது நீதிபதி சரமாரியான கேள்விகளை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் நீதிபதியை தரக்குறைவாக சமூக வலைதளங்களில் 3 நபர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் புதுக்கோட்டையை சேர்ந்த கண்ணன், அதே போன்று கிருஷ்ணகிரியை சேர்ந்த டேவிட், சென்னையை சேர்ந்த சசிகுமார் ஆகிய 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். நேற்று இரவு இவர்களிடம் நடத்திய விசாரணையில் இவர்கள் நீதிபதியை பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக தான் தற்பொழுது அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள்.